பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களாம் வந்து ரிப்பீட்டடாக தமிழ்நாட்டுக்கு வரணும். ஏன் முதலமைச்சரை திறந்து வைக்கிறது எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட தான் கொள்கை, பாஜக உள்ள வந்துரும். இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப நாளா அரசியல் பண்ணுவீங்க. அதே டெம்போல அப்படியே மொழியாக்கம் பண்ணுவீங்க. அதுலயே பாதி பிரச்சனை. அதிமுக அவ்வளோ நல்ல கட்சியும் கிடையாது. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி கருப்பு பணம், லாட்டரி டிக்கெட்டு, 1.5 கோடி ரூபா வரி கட்டாதவன்னு அவரும் அப்படி இருக்கிறாரு விஜய் சார். இப்படிதானே இருக்குது காவல்துறையோட லட்சணம். அப்புறம் வழக்குல தீர்வுன்றது இன்னும் வரலையே. ஏன் கோர்ட்டுக்கு அழுத்தம் போடல அரசாங்கம்? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் வந்து 26 தேர்தல் காலத்தை அவர் எப்படி மதிப்பிடுறாரு அப்படின்னா, இங்கே வந்து பலமுனை போட்டி இருக்கு, ஆனால் வந்து பலமான போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அது ரொம்ப எதாச்சியா இருக்கு. நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. உண்மையிலே திமுக நிகரான அந்த அலைன்ஸுக்கு நிகரான ஒரு சரியான ஒரு போட்டி இல்லையா? அது வந்து பலவீனமான போட்டியாக தான் இருக்கு அந்த களம். அதாவதுங்க, ஸ்டாலின் சாரை வந்து நிறைய தோல்விகளை பார்த்துருக்கார், வெற்றிகளையும் சுவைச்சிருக்கார். எங்கே போகுதுன்றது தெரியும். உண்மையிலே எதிரில் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா ஓபிஎஸ் அவர்களெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டார். ஏன்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறார், தொகுதி முக்கியத்துவம் வேணும். வைத்திலிங்கம் வரார். டெல்டாவில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு தான். வைத்திலிங்கம் வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, மனோஜ் பாண்டியா வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துக்கிறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே திமுக கட்சிக்காரங்களே இல்லையா? தஞ்சாவூரில், தேனியில் திமுக கட்சிக்காரங்க இல்லையா? அப்போ அங்கே ஆல்ரெடி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஆகலை. தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் தேனியில் ஒரு எம்எல்ஏக்கும் சண்டையே வருது. நீயான்னு ஒருமையில் பேசிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது ஆல்ரெடி அங்கே டைட்டாக இருக்கும்போது இப்போ ஓபிஎஸும் வராரு, அவரையும் சேர்த்துக்கிறாரு. இப்போ எனக்கு என்னென்னா, திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்களா இல்லையா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம முதலமைச்சராக இருக்கோம், நம்ம பெரிய கட்சி, நமக்கு பலம் இருக்குது, அதனால் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்ற அந்த சிந்தனை, அந்த தெளிவு அது அவருக்கு இருக்குது. அப்போது சொந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் புதுசாக யாருன்னா வந்தால் சேர்த்துக்கிற தன்மை. ரெண்டாவது, எதிரியை குறைத்து மதிப்பிட்டால் அது தப்பு அப்படின்ற அந்த பாடம். ரெண்டாவது, ஏன்னா ஒரு காலத்தில் இவர் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் வர தயாராக இருந்த பொழுது கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் சார் வந்து அன்றைக்கி பெரிய ஈடுபாடு காட்டல. அதனால தான் கூட்டணி வந்து சரியாக வரல. 2016 கேட்ட சீட்டு கொடுக்கல, அது எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், அவளை பின்னாடி தலைவலி அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால தான் ஆட்சி போச்சு நம்ம. அப்போ அவரோட ஒரு அனுபவம் இருக்கும், அவரோட ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். அப்போ அவர் என்னன்னா, அதிமுக ஒரு சீரியஸாக வேல்யூவேட் பண்ணுறாரு. இப்போ டிஎம்டிகே எவ்வளோ 1/2%, அந்த 1/2% வாங்கி என்ன ஆகிட போகுது உதயசூரியனுக்கு. ஆனாலும் அந்த 1/2% தேவை. 5000 ரூபா போடுறாங்க. 5000 ரூபா போட்டாலும் இது பண்ணுறாங்க. என்னென்னலாம் அறிவிக்க முடியுமோ எல்லாரும் அறிவிக்கிறார். அதே மாதிரி மோடின்ற அந்த பேரை மறக்கிறதே கிடையாது. ஏன் அதிமுகன்னு டார்கெட் பண்ணலாம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ணலாம்ல. எனக்கு வந்து இபிஎஸ்ஸை விட மோடியை பற்றி சொன்னால் தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும். சார் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களாம் வந்து ரிப்பீட்டடாக தமிழ்நாட்டுக்கு வரணும், வர தான் எங்களோட வெற்றி உறுதியாகும். கூடுதலாக வந்து கவர்னர் ரவி வந்து நீங்கள் மாற்றிடக்கூடாது, அவர் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறார். இது எப்படி? உண்மைதானே அது. வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஹிந்தியில் பேசுவீங்க, வேற தேசிக்கே அதுக்கே இதுக்கே அப்படின்னும் போது எதில் ஒரு டயர்டாக ஆகிடுவான். இங்கிலீஷ்லையாச்சும் பேசி அதை டிரான்ஸ்லேஷன் தமிழில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே டெம்போவில் அப்படியே மொழியாக்கம் பண்ணுவீங்க. அதுலேயே பாதி பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் கேட்டது இடி, நீங்கள் தர்றது மோடி. நீங்கள் இடி அமிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வேலை வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகும், என்டிஏ கூட்டணி சாதகமானோம். நீங்கள் வந்துட்டு தாமரை மலரும், தாமரையே அதுவே இதுவே அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அதிமுக தலைமையில் நம்பி அந்த கூட்டணி எத்துன்னு போனால் அந்த கூட்டணி பிழைக்கும். பிஜேபி தான் தலைமை, அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, மோடிஜி சொல்லிட்டாரு அப்படின்னா
ஸ்டாலின் சாருக்கு லட்டு, அவர் அதை தான் ஆசைப்படுறாரு. அவரோட டார்கெட் வந்து என்டிஏ, மோடிஜி அவரோட ஆள் இவர் அப்படின்னு காட்டணுன்றது. இவங்களுக்கு அதிமுகவுக்கு சொந்தமாக வேஷம்லாம் போட்டால் அவுட்டு. அதிமுகவோட ஒரே வேஷம் என்ன? திமுக எதிர்ப்பு. திமுகவோட ஒரே வேஷம் என்ன? மத்தியத்தில் எடுக்கிறது. யாரும் வேஷத்தை மாற்றக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் சார் புத்திசாலித்தனமாக அது திருப்ப பார்க்குறாரு. அதிமுக என்ன பண்ணிடுறாரு? திமுகன்ற அந்த வேஷத்தை கைட்டி விட்டுட்டு பாஜக பெயிண்ட்டை அடிச்சு விட பார்க்குறாரு. அப்போ அடிச்சிட்டா எனக்கு ஈஸி. அதுதான் அவரு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதான் நான் என்ன இப்போ ஸ்டாலினோட எதிர்பார்ப்பை ஏன் வந்து மோடி அவர்கள் பூர்த்தி செய்கிறாங்க? அவங்க வந்து எடப்பாடி கேட்குற டிமாண்ட் தான் செஞ்சு கொடுக்கணும். கரெக்டாக ஈகோ யாரை விட்டுச்சுங்க? ஓகே, ஈகோ எல்லாருக்கும் இருக்கும்ல. ஓ அப்போது என்னை விட நீ பெரிய ஆளா? அப்போது ரெட்டலைன்னா தான் தாமரைக்கு எதுவும் பார்த்து செய்ய மாட்டேங்களா? என்னப்பா இலையும் ஏற்க தான் தாமரைக்கு ஏறுதானே? அது புரியாது அவங்களுக்கு. அப்போ நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் கிடைக்குது. அதனால தான் அந்த முதல்வர் வேட்பாளர் என்டிஏலேருந்து முதல்வர் வருவார், நாங்கள் பிறகு சொல்லுவோம் பாஜக பாரதம் வலிமை அப்படின்னு. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போங்களேன். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறதுக்கே ராகத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய்னோ 9 ஸ்வரம் தான், 9 செகண்ட் வரும். இந்த சாரிகமாலாம் அது 6னா இது 9. இது இவ்வளோ லென்த்துலாம் இங்கே டைம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வணக்கம், தமிழ் மண்ணுக்கு வணக்கம் முடிச்சுட்டு அப்படி பண்ணணும். ராமர் வேணாம், வீரவேல் வெற்றிவேல் அதோடு ரைட்டு. சவார்கார் வேணாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வேணும். இப்படி அதை சிலபஸ் மாற்றணும். அவங்க சிலபஸ் மாற்றாமல் இல்லைங்க எங்களுக்கு இந்த சிலபஸ் பழக்கம் ஆகிப்போச்சு, நாங்கள் இப்படி தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அதிமுக கேப்டன் நாங்கள் கூட ஃபீல்டிங் போலிங் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட விட்டுட்டு அவர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் அப்படி போனாங்கன்னா அது அந்த கூட்டணிக்கு பலம். இல்லை எங்கால் எம்எம்பேர் ஆள் தெரியுமா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் அதிர வைப்பார் அப்படி இப்படின்னு சொன்னால் காஷ்மீரில் வேணால் அதை 1-2 நாகர்கோவிலில் ஜெயிக்கலாம். அதை தாண்டி மற்ற மாவட்டம்லாம் கஷ்டம்தான். ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க திரும்ப தவறு செய்யணும்? இப்போ இடி அமைச்சா இடியின் மூலமாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஏடிஎம்கே டிஎம்கேனுடைய அமைச்சர்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம். பொது வழியாக மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஸோ அதை செய்கிறது மூலமாக தேர்தலில் வந்து என்டிஏ அணியுடைய வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும். அதை செய்யாமையாக ஸ்ட்ராட்டஜி மாற்றி செய்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அடிப்படையில் அவங்களும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த மண்ணை ஆளணுன்ற அந்த ஆசை இருக்கும். அது நியாயம்தான். பிஜேபிக்கு சொல்கிறீங்க? பிஜேபிக்கு சரி, ஒரு அரசியல் கட்சியோட நியாயத்தை பற்றி பார்க்கும்போது என்னென்னா அந்த மண்ணை ஆளணுன்ற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இப்போ அசாம் கணபரிஷத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கிய தலைவரை நான் சந்தித்தேன் ஒரு ஹோட்டலில். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு என்னென்னா மேபி திருப்பி நாங்கள் வரோம், திருப்பி ஸ்ட்ராங்காக வரோம்னா எங்களுக்கு சவுத்தில் ப்ரெசன்ஸ் வேணும். நாங்கள் வந்து வி வாண்ட் டு கோ நேஷ்னல், அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் போடணும், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துகிறோன்னா சென்னை வந்து பீங்க ஒரு மாதிரி கல்ச்சுரல் விஷயமாத்துக்கு அது ஓகே ஆகும், செட் ஆகுமான்லாம் சொல்கிறாங்க. அப்போது அசாம் கணபரிஷத்துக்கும் இங்கேயும் எதனா சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி மாயாவதி அவர்கள் இங்கே பிஎஸ்பிக்கு இங்கே ஒரு கட்சி போட்டு ஆஃபீஸ் பண்ண எதுக்குன்னா அந்த தோரணைக்கு செய்வாங்க. சம்டைம்ஸ் அந்த தோரணை அதிக இடத்துல மாநிலத்தை நீங்கள் ஜெயிக்கும் போது தேசிய கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கும் வந்து ஒரு 20 எம்எல்ஏ இருந்தால் நல்லா இருக்குமே. 20 எம்எல்ஏ வந்தால் என்ன தோணும்? நமக்கும் ஒரு 10 மேயர் 30 எம்எல்ஏ இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆட்சி பிடிக்கணும், அப்புறம் அதிகாரத்தில் இருக்கும், அப்புறம் தொடர்ந்து ஜெயிக்கணும், அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது. பட் எங்கே என்ன சிக்கல்னா தமிழ்நாட்டுக்கு எடுத்த அரசியல் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். தமிழர்களுக்கு புரிஞ்ச அரசியல் இல்லை தமிழர்களுக்கு தெரிஞ்ச அரசியல். இப்போ விஜய் அவர்கள் மாதிரி விஜய்க்கு அரசியல் தெரிந்தால் தமிழ்நாட்டுக்கே அரசியல் மக்களுக்கு தெரியாது, அப்படி கிடையாது. அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒத்தனை அரசியல் செய்யணும். உதாரணத்துக்கு வட இந்தியாவில் வந்துட்டு ஒரு திருவிழா நடக்குது, கோயில் நடக்குதுன்னா அங்கே கறிக்கடையை வந்து மூட சொல்லுவாங்க. இங்கே விழாவே கறிக்கடையில் போய் வாங்கிட்டு வந்து செய்கிறது தான் விழா. அவங்களும் இந்துக்கள் தான், இங்கே இந்துக்கள் தான். இங்கே வந்து உங்களுக்கு கருப்புக்கு ஆடு வெட்டுறதோ இல்லை கோயிலுக்கு சேவலை நேந்தி விடுறதோ இப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி விரதம், இன்றைக்கி வந்து இது சிவராத்திரி சீசனு, அந்த சீசன், அந்த தன்மை வேறு, இந்த தன்மை வேறு ஒன்று. இங்கே இன்னொன்று பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து இங்கே வந்து கறி சாப்பிடுவார்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க. அவங்க வந்து அங்கே வந்து வெஜிடேரியன் அவங்க. ஸோ அப்போ உணவில் வித்தியாசம் இருக்குது, பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இந்த கலப்பு திருமணம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில மாவட்டத்தில் பிரச்சனையாக இருக்கும், ஒரு சில நகரங்களில் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ இன்னும் ஜாஸ்தி. இப்போது உத்தரப்பிரதேஷ்லலாம் வந்து இந்த பண்பாடு ரீதியாக கல்ச்சர் ரீதியாக பல மாறுபாடுகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்காமல் பாஜக அரசியல் செய்து சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட விஷயம் என்னன்னா சார், இப்போ வந்து இந்த அலையன்ஸ் இருக்குல்ல, என்டி அலையன்ஸில் அதிமுக உள்ளே கொண்டு வந்தது காரணம் வந்து ஊழல் விவகாரம், அதை வந்து வச்சு இடி மூலமாக மிரட்டி கொண்டு வந்ததாக வந்து சொல்லப்படுது விஷயம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே இருக்க எல்லா கட்சியிலையும் அப்படி தான்
அதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை, ஊழல் அளவுகளை வச்சு எதுவுமே விதிவிலக்கு இல்லை அப்படின்ற ஒரு எதர்ச்சியான விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுகவே அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு திமுகவை பாஜக வந்து அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய முடியல. ஏன் அந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு? அரசியல் செய்ய முடியலாம் இல்லை, செய்ய வேணான்னு நினைக்கிறேன். சரி, நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? எல்லாரும் வியாபாரிங்கன்னு. ஓகே, 4.5 வருஷம் ஆச்சு, லாஸ்ட்டு 6 மாதமாக தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த இது இப்போ செந்தில் பாலாஜி ஐயாவோட வழக்கு இதாச்சு, கைதானார் எல்லாம். அப்புறம் வழக்கில் தீர்வுன்றது இன்னும் வரலையே. இதை விட வேறு என்ன வேலை இருக்குது? ஏன் கோர்ட்டுக்கு அழுத்தம் போடலை அரசாங்கம்? இல்லை இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும். ஒன்று செந்தில் பாலாஜி ஐயா நிரபராதி சொல்லுங்கள், இல்லை ஐயா செந்தில் பாலாஜி குற்றவாளி சொல்லுங்கள். காலம் தாத்துறீங்களே, அது ஏன் பண்ணுறீங்க? இல்லை, அந்த வழக்கு வந்து இப்போ அவருடைய அந்த கேஷ்வால் ஜாப் கேஸ் வந்து விசாரணை போயிட்டு இண்டிவிஜுவல் கோர்ட்டு போட்டு விசாரிக்கிறாங்க. சாட்சியங்களை 2000 பேர் சேர்த்துட்டாங்க. டிஎம்கே சேர்த்ததுனால வந்து அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு, பட் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, ஊழல் விஷயத்து மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க மீதெல்லாம் இடி வச்சு வழக்கை தொடுத்து அவங்கள வந்து இடிலேயே நிறைய பேர் லஞ்சம் வாங்கிக்கின்னு இங்கேயே மாட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம். இடி இஸ் ஆல்சோ அகெயின் கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதோட நம்பகத்தன்மை ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குன்றது என் போன்ற பத்திரிகையாளரோட விமர்சனம். இடியே வேலையை செய்யுது. யாரெல்லாம் வராங்களோ, இப்போ ஒருத்தர் திருடன் பிக் பாக்கெட் அடிச்சுன்னு போனான்னா துட்டு வாங்குற போலீஸ்காரர் பிடிச்சாருன்னா என்ன பண்ணாரு? ஐயா நான் இந்த வாட்டி அடிச்சதை உங்களுக்கு குத்துறேன், ஐயா என்ன விட்டுருங்க அப்படின்னா, சரி இவர் திருடன் கட்டு தான் வாங்கி வச்சுன்னு விட்ற மாதிரி கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம். அது எதனால் அந்த கார்ட்டூன் வந்துச்சு? நாட்டில் இருக்கிற பிரச்சனை. எங்கன்னா நகை ஃபுல்லாக ரெக்கவரி ஆகுதா? நகையை யாரும் சாப்பிடல, ரைட்டுங்களா? நகையை சாப்பிடல. 10 சவரம் திருடு போகுது. 10 சவரத்தில் யாராவது சாப்பிட்டாங்களா? இது இல்லை 10 சவரத்தை உருக்கி காவலை விட்டாங்களா? 10 சவரம் திருடு போன 10 சவரம் எங்கேயோ பதுங்கி இருக்குது, ரைட்டா? அதே நெக்லஸ்ஸு அதே மோதிரம் அங்கேயோ பதுங்கி இருக்குது. எங்கன்னா 100க்கு 90 விழுக்காடில் சார் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல, வந்தது இவ்வளோதான். அப்போது எதுவோ எங்கேயோ அங்கே சம்திங் மிஸ் ஆகுது இல்லை? இப்படி தானே இருக்குது காவல்துறையோட லட்சணம் க்ரைமில். அப்புறம் அப்போது எல்லா துறையிலையும் இந்த ஓட்டைகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியிலையும் நிறைய பொந்துகள் இருக்குது. இங்கே சும்மா கொள்கை ரீதியாக எதிர்ப்பாங்க. கலைஞருக்கு ஸ்டாம்ப்பு போடணுன்னா அங்கேருந்து அவங்களும் ஆள் அனுப்புவாங்க, இங்கேருந்து இவங்களும் சிவப்பு கம்பளம் தூக்கின்னு போவாங்க, வெள்ளை கொடியோடு நிற்பாங்க. நம்மக்கிட்ட தான் கொள்கை பாஜக உள்ளே வந்துடும். சரி, என் கலைஞர் அவர்களோட அந்த விழாவுக்கு வேறு யாருமே உங்களுக்கு ஆள் கிடைக்கலையா? நானே வெளியிட்டு விழா எதுக்கு பிஜேபியிலேருந்து ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வந்தீங்க? செஸ்ஸு ஒலிம்பியாடு. ஏன் பிரதமர் வந்து இங்கே இது சிப்பாய் எடுத்து முன்னாடி வச்சா தான் ஆடுவாங்களா பிளேயர்ஸு? வேறு யாரும் குதிரையை சிப்பாய் தாண்டி வச்சா போவாதா? ஏன் முதலமைச்சரை திறந்து வைக்கிறது? எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? உள்ள சும்மா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறது, அப்புறமா வரும்போது பிஜேபி வந்துடும். பிஜேபி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிஜேபி பண்ணுற அரசியல் இங்கே பிரச்சனை. இந்த ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்களும் ரொம்ப நாளாக அரசியல் பண்ணுறீங்க. அப்போ ஊழல் பிரச்சனை இருக்குது. பிஜேபியும் அதை விசாரிக்கிறது கிடையாது. அதிமுகவும் அவ்வளோ நல்ல கட்சியும் கிடையாது. அது மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அம்மையார் ஜெயலலிதா தண்டனை பெற்றிருக்கிறாரு. இதில் எதை நீங்கள் பார்ப்பீங்க? சரி, இவங்க தான் எப்படி இருக்காங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி கருப்பு பணம், லாட்ரி டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு பணம், 1.5 கோடி ரூபா வரி கட்டாதவர்னு அவரும் அப்படி இருக்கிறாரு விஜய் சார். இதில் நான் என்ன பேசுறது சொல்லுங்கள்? நீங்கள் கேட்டு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஒரு ஆப்ஷன். நாம் தமிழர் கட்சி தான் பேசணும். அவர் பேசினா இன்றைக்கி ஒன்று பேசுவார், அந்த அந்த இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க புரியல. விரிவான உரையாடல் தமிழக அரசினுடைய பல்வேறு நகர்வுகள் பற்றி உங்களுடைய கருத்தில் பகிர்ந்துட்டீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.